எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் சொல் தமிழா சொல் மாண்புமை பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். 2024-2025 நிதியாண்டில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கோயமண்டலத்தினுடைய தலைநகராக இருக்கிற இந்த கோயமுத்தூரில் தந்தை பெரியார் அவருடைய பெயரில் அரசின் சார்பாக இங்கே 7 ஏக்கரா இடம் ஒதுக்கப்பட்டு 1,98,000 சதுரடியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு நூலகத்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய பெயரில் அது கட்ட வேண்டும் என்று 110 நிதியின் கீழ் அறிவித்தார்கள். அறிவித்ததோடு மட்டுமல்ல, 2024 11வது மாதம் அவரே அடிக்கல் நாட்டினார்கள். அடிக்கல் நாட்டுகிற பொழுதே 2026 ஜனவரி மாதம் இதை திறக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறைக்கு அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மாதம் இந்த பணிகள் அந்த காலக்கெடுவுக்குள் அது முடிப்பதற்காக மாதம் தொடர்ந்து நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார், துறையினுடைய செயலாளர் அவர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். இந்த துறையில் அமைச்சர் என்கிற முறையில் நானும் அதை ஆய்வு மேற்கொள்கிறோம். பொதுவாக ஆய்வு என்பது இது நீண்ட நெடிய நாளிற்கு இந்த கட்டடம் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தரமாக இந்த கட்டடங்கள் கட்டப்படுகிறதா, ஆய்வகங்கள் வைத்து இதை பயன்படுத்துகிற பொருள்கள் சோதனை செய்யப்பட்டு அந்த சோதனை அடிப்படையில் சான்றுகள் பெற்று இந்த கட்டிடங்கள் கட்டப்படுகிறதா என்பதை நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம். இதனுடைய திட்ட மதிப்பீடு 300 கோடி ரூபாய். இதில் 250 கோடி ரூபாய் கட்டடப் பணிக்கும் 50 கோடி ரூபாய் புத்தகம் போன்ற ஏனைய நூலகத்திற்கு வேண்டிய பல்வேறு கம்ப்யூட்டர் போன்ற கணினி போன்றவர்களெல்லாம் இந்த திட்ட மதிப்பீடிலே அவைகளும் உள்ளடங்கியது. இந்த கட்டடம் தரத்தளத்தோடு கூடிய 7 மாடி கட்டிடமாக இந்த கட்டிடம் நிறைவாக அமையும். இது நகரப்பகுதியில் கட்டப்படுகிற கட்டடம் என்கிற காரணத்தினால் ஏறத்தாழ 4 சக்கர வாகனங்கள், அதாவது காரு 200 கார்கள் நிறுத்துவதற்கு உடைய இடம் இதில் ஒதுக்கப்படும். 450க்கு மேற்பட்ட 2 சக்கர வாகனங்கள் இங்கே நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. 2 மாடி வரைக்கும் எக்ஸலேட்டர் மூலிமா போகலாம். மீதி ஏனைய மாடிகளுக்கு 4 லிஃப்ட்டு இதில் உள்ளடங்கி தான் இந்த கட்டடப் பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு வேண்டிய அரசு சம்பந்தப்பட்ட சான்றுகள்லாம் பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த பகுதியில் விமானங்கள் பயணிப்பதால் அதனுடைய சான்றுகள் விமான நிலையத்தின் மூலமாக NOC பெற்றிருக்கிறோம். தீயணைப்பினுடைய சான்று பெற்றிருக்கிறோம். கட்டட வரைபடத்தினுடைய சான்று DTCP அதனுடைய சான்று பெற்றிருக்கிறோம். பொதுவாக எங்கள் துறைக்கு வந்து அரசு கட்டடங்களாக இருந்தாலும் முறையாக சான்றுகள்லாம் பெற்று அனுமதி பெற்று தான் கட்டடம் கட்ட சொல்லி துறையின் சார்பாக நாங்கள் ஆணையிட்டு இருக்கிறோம். அந்த வேலையை சான்றுகளெல்லாம் கூட இங்கே பெறப்பட்டு இந்த பணிகள் நடைபெறுகிறது. இதில் சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 300 பேர் உட்கார்ந்து அமரக்கூடிய அளவிற்கு ஒரு கலையரங்கம் இதில் அமைக்கப்படுகிறது. அறிவியல் மையம், குழந்தைகள் நூலகம், போட்டித் தேர்வுக்கான நூலகம், மாற்றுத்திறனாளிக்கென்று தனியாக ஒரு பிரிவு, நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கென்று தனியாக ஒரு பிரிவு இதில் அமைக்கப்படுகிறது. இது போன்ற பல்வேறு ஒரு நவீனமான, என்ன சென்னைக்கு அடுத்து ஒரு கல்வி நகர் என்று சொன்னால் கோயம்புத்தூரை சொல்லலாம். ஏன்னா இங்கே பல காலமாக பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாம் நிரம்பி இருக்கிற பகுதி இந்த பகுதி. ஆனால் இன்றைய இருக்கிற நியூ டெக்னாலஜி, புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த கட்டடங்கள் கட்டப்படுகிறது.
ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிற பொழுது நாங்கள் எண்ணுகிற அளவிற்கு இந்த பணிகள் வேகமாக தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த குறிப்பிட்ட முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட தேதியில் இந்த நூலகம் திறப்பதற்கு வேண்டிய அத்தனை பணிகளும் பொதுப்பணித்துறையின் சார்பாக ஒப்பந்ததாரர்களை உள்ளடக்கி இந்த பணிகள் சிறப்பாக நடைபெறும். பொதுவாக இந்த கட்டடத்துக்கு நாங்கள் பிரைவேட் ஆர்கிடெக்சர் இது அழகுற இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே நாங்கள் ஆஸ்கர் என்கிற ஒரு பிரைவேட் ஆர்கிடெக்சரை தான் என்கேஜ் பண்ணோம் நாங்கள். ஆனால் அவர்களும் தொடர்ந்து மாதம் அவங்களுடைய பொறியாளர்களும் இங்கே ஆய்வு மேற்கொள்ளுகிறார்கள். ஏதாவது கட்டடம் கட்டுகிற பொழுது ஏதாவது சந்தேகம் ஏற்படுமானால் அந்த சந்தேகத்தை அப்பப்போ நிவர்த்தி செய்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் அந்த குறிப்பிட்ட தேதியில் அதை நாங்கள் கட்டி முடிப்போம். சார், நம்ம பொதுப்பணித்துறை மூலமாக ஏற்கனவே பழமையான கட்டணம் குதிரைவண்டி கோர்ட் ஒன்று வனத்துறை அலுவலகத்துடைய இது கெட்டும் பண்ணி 2 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. அது எப்போ தான் முடியும்? எப்போ பயன்பாட்டுக்கு கொண்டு வருவீங்க? அதை என்ன செய்ய போறீங்க? பொதுவாக தமிழ்நாட்டிலே 100 ஆண்டு காலையும் தாண்டி 150 ஆண்டு, ஏன் 1800 கட்டப்பட கட்டடங்கள் கூட அதுக்குன்னு தனியாக ஒரு விங்கு வச்சுருக்கிறோம். நாங்கள் பழைய கட்டடங்களை புனரமைக்கிற பணி என்ற அடிப்படையில் கட்டப்படுகிறது. நாம் நினைக்கிற மாதிரி அது குறிப்பிட்ட இந்த புதிய கட்டடங்களை கட்டுற மாதிரி கட்டலாம் முடிக்க முடியாது அவைகள்லாம். ஏன்னா பழைய கட்டடங்கள்லாம் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சிமெண்ட் இல்லாத காலங்களில் சுண்ணாம்பு கலை வைத்து தான் கட்டடங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே மெத்தட் அந்த பழமை மாறாத கட்டணம்னு சொன்னாக்கா, இப்போ சிமெண்ட் வச்சு கட்டணும், கம்பி வச்சு கட்டணும், நாளைக்கு கட்டி முடிச்சிடலாம் நீ குறிப்பிட்ட தேதியில். இது பழமை மாறாமல் அப்படின்னு சொன்னாக்கா டிசைன் மாத்திரம் இல்லை, அதில் பயன்படுத்துகிற பொருள் கூட அந்த பொருள் தான் பயன்படுத்தணும். ஆனால் பார்த்து தான் செய்யணும். உதாரணம் இப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜியில் பூசி வேலைன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு தனி சிமெண்ட் இருக்குது, பூசி வேலைக்குன்னு தனி சிமெண்ட் இருக்குது. இப்போல்லாம் இது அப்படியே இல்லை. அந்த காலத்தில் பூசி வேலைன்னு எடுத்திங்கனாக்கா சுண்ணாம்பு கலவை, கடுக்காக்கொட்டை தண்ணி, நாம் உண்ணுகிற முட்டை இருக்குது பாரு, அந்த முட்டை இவைகள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் பூச்சி வேலையும் இருக்கும். அதனால் இது குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம அவசரப்பட முடியாது. எந்த ஒப்பந்தராக இருந்தாலும் சரி, அந்த ஒப்பந்த காலத்தில் சில பார்த்திங்கன்னா நாங்கள் 3 வருஷம் கூட கொடுத்துருப்போம். நாங்கள் ஒப்பந்த காலன்றதை கொடுத்துருப்போம். நான் சென்ற முறைக்கு அதுக்கு முன்னால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், நீங்கள் சொன்ன கட்டடத்தை நானே போய் நேரடியாக நான் பார்த்தேன். பணிகள் நடைபெற்று கொண்டு இன்னும் விரைந்து நடைபெறுவதற்கு அரசாங்கத்தின் மூலமாக எங்கள் பொறியாளர்கள் அதில் தனி கவனம் செலுத்துவாங்க. அதுமாதிரி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்கும், சென்னையில் ஹுமாயூன் மஹால்ன்றது பார்த்திங்கன்னா அது முகலாய பேரரசு காலத்து கட்டடம். அது முகலாய பேரரசு ஹுமாயூன் மஹாலில் தான் ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க. இப்போ அந்த கட்டடத்தை கூட நாங்கள் தான் சீரமைச்சுருக்கிறோம். அதனால் அது ஒரு பாரம்பரிய கட்டடன்றதால் அது முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக அந்த கட்டடத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் வேகம் காட்டுவதை விட அது உறுதித்தன்மை உருவாக்குறது தான் அந்த நோக்கம், எங்களுடைய நோக்கம். இப்போ எல்என்டி பைபாஸ் நகாயினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு சார். எல்என்டிலேருந்து பேச்சுவார்த்தை பண்ணி ஏப்ரல் 1 வந்துருச்சு. இப்போ அந்த அகலப்படுத்துறது, விரிவாக்கம் பண்ணுறது நம்ம தேசிய நெடுஞ்சாலைத்துறை பண்ணுமா? அது எல்என்டி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அவனுக்கு தானாலாம் உள்ளது. நான் அந்த கோயம்புத்தூருக்கு பயணிக்கிற பொழுது பத்திரிக்கை நம்ம முதல்ல இந்த கேள்வி தான் கேட்பாங்க. ஏற்கனவே நீலாம்பூர்லேருந்து கேரள எல்லை இணைக்கிற வரைக்கும் 27 கிலோமீட்டர் இருக்குது. இது 10 மீட்டர் சாலையாக இருக்குது. கோயம்புத்தூரை சுற்றி பார்த்தா 4 வழிச்சாலாம் இருக்க போது இது மட்டும் இருக்குது. இல்லை ஏறத்தாழ 6 டோல்கேட் போட்டு வசூல் பண்ணிருக்கிறாங்க. இது எப்போ தான் நீங்கள் எடுப்பீங்கன்னு என்ன பல முறை கேட்டிருக்கிறீங்க. இந்த தமிழக அரசினுடைய பெரும் முயற்சியின் காரணத்தினால் ஒரு முறைக்கு பல முறை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்கரியை பார்த்து கடிதம் கொடுத்து தொடர்ந்து நாங்கள் மாநில அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்த அழுத்த அடிப்படையில் தான் கடைசியாக எல்என்டியினுடைய ஒப்பந்த காலம்ன்றது 2032 வரைக்கும் ஒப்பந்த காலம். எல்என்டியினுடைய ஒப்பந்த காலம் முதல்ல அவங்க குறுக்க மறுத்தாங்க. மறுபடியும் நாங்களே நேரடியாக கூப்பிட்டு எல்என்டியுடைய நேரடியாக, ஏன்னா சில பணிகள் எல்என்டியில் தமிழ்நாட்டுடைய கட்டுப்பாடு இருக்கிற சாலைகளை அமைக்கிறதுல அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த உரிமையை வைத்துக்கொண்டு அவங்க இடத்துல ஒரு முறைக்கு 2 முறை நாங்கள் பேசி, அப்புறம் கடைசியாக நிதின் கட்கரி அமைச்சரிடத்தில் பேசி முடிவு செய்து அந்த கோப்புகள் எனக்கு தான் நானும் ஒப்புதல் வழங்கி அதுக்கு பின்னால் தான் இப்போ எல்என்டியில் அவங்க கொடுக்கணும்னு ஒத்துக்கினாங்க. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தான் 199 கோடி ரூபாய்
அவளுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த சாலையை எடுத்துவது என்று முடிவு செய்யப்பட்ட பணங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த சாலையை எடுத்த உடனே நாங்களும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். என்ன கடிதம் எழுதியிருக்கிறோன்னா, அந்த சாலை எங்களிடத்தில் ஒப்படைத்தால் நாங்கள் விரைந்து அதை செய்து கொடுக்க முடியும் என்ன கடிதம் எழுதியிருக்கிறோம். அதனால் எங்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னாக்கா நாங்கள் நகாய் சாலை போடுவதை விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மாநில அரசாங்கம் தரமாகவும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒப்பந்தாரங்களை முடிக்க அந்த பணிகள் நாங்கள் செய்துருக்கிறோம். ஆனால் எங்களிடத்தில் ஒப்படைத்தார்கள் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த 6 வழிச்சாலையாக, அது 4 வழிச்சாலையாக கூட கிடையாது, அது வருங்காலங்களில் 6 வழிச்சாலையாக அமைப்பது என்று நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம். எங்களிடத்தில் கொடுத்தால் அது 6 வழிச்சாலையாக உடனே அதை நாங்கள் முடித்து கொடுப்போம். அல்லது ஒன்றிய அரசாங்கம் இல்லை 27 கிலோமீட்டர் தூரம் நாங்களே தான் செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா மாநில அரசாங்கத்தின் மூலமாக அப்பப்போ நான் ஆய்வை மேற்கொள்வேன். அது விரைந்து அந்த சாலை அமைவதற்கு அரசின் சார்பாக அத்தனை முன்னெடுப்பும் நாங்கள் எடுப்போம். இதே மூலமாக கிழக்கு புறவழிச்சாலை அந்த திட்டத்தையும் நீங்கள் கையப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க செய்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, செய்யலை. நம்ம மாநில அரசு மூலியமாக முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும்? இல்லை, அது ஏற்கனவே அந்த கோரிக்கை கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் கோயம்புத்தூர் மேற்கு புறவழிச்சாலை ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அது 3 கட்டமாக பிரித்தோம். முதல் கட்டம் இப்போ பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2வது கட்டத்தை பொறுத்தளவுக்கு 98% நில எடுப்பு முடிந்து விட்டது. இப்போ நில எடுப்பு முடிந்துவிட்ட காரணத்தினால் இப்போ மானிய கோரிக்கை, எங்களுடைய மானிய கோரிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால இப்பொழுது ஏப்ரல் மாதம் 29-30 வாக்கில் மானிய கோரிக்கையெல்லாம் நிறைவடைந்து ஓட்டான் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதுக்கு முன்னால் மே மாதமே அது ஒப்பந்தம் கோருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒப்பந்தக்காரர்கிட்ட 2வது கட்ட பணி நடைபெறும். 3வது கட்டத்தை பொறுத்தளவுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நில எடுப்பு பணிகள் 3வது கட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முடிந்த உடனே அந்த பணிகளை முடித்துவிட்டு தான் நீங்கள் சொல்கிற கிழக்கு புற சாலைக்கு நாங்கள் வர முடியும். போதுமா? அவினாசி பாலத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே ரயில்வே துறையின் மூலமாக உங்களுக்கே தெரியும். இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு இங்கே 2 டெக்கு தான் இருக்குது போட வேண்டியது. இந்த பகுதியில் அவினாசி அந்த நிலப்பகுதியில் 3 டெக்கு 3 பில்லர் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பொதுவாக ரயில்வே பாலங்கள் என்று எடுத்துக்கொண்டாலே சொல்கிறேன் நான், ROP என்று சொல்லப்படுகிற ரயில்வே பாலங்கள் என்று சொன்னால் நாங்கள் மாநில அரசாங்கம் மட்டும் முடிவு செய்ய முடியாது. அது வேறு பகுதியாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியாக இருந்தாலும் எங்களுடைய பகுதி ஸ்டேட் கவர்மெண்ட் பகுதியை பொறுத்தளவுக்கு நாங்கள் உடனே எப்பவுமே போட்டுருவோம். அந்த ரயில்வே பகுதி என்பது எப்பொழுதும் அங்கே ரயில்வே துறையில் அதுக்குன்னு தனி விங்கு இருக்குது, பொறியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கென்று அங்கே ஏற்கனவே பல்வேறு வகையிலே சில ஆய்வுகள்லாம் இருக்குது. அது 1 முறைக்கு 2 முறை, 1 முறைக்கு 3 முறை அந்த ஆய்வை 2 போத் சைடு இன்ஜினியர்லாம் முடிவு பண்ணி அதுக்கு பின்னால் அவங்க NOC கொடுத்தா தான் நாங்கள் கட்ட முடியும். இங்கத்தை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் 3 முறை ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் இது வரைக்கும் 3 முறை நடந்திருக்குது. இன்னும் அவங்க எங்களுக்கு NOCலாம் கொடுக்கல. ஆனால் கிரேடர்லாம் ரெடியாக வச்சுருக்குறோம். அது மீண்டும் அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். அது நான் குறிப்பிட்ட தேதியில் கொடுத்துருந்தா அந்த ஏப்ரல் மாதம் நான் திறந்திருப்பேன் நான். அதனால் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அது NOC கிடைச்ச உடனே அந்த கிடைச்ச பார்த்திங்கன்னா அதுக்கு 2 மாதம் தான் எங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு மேலே அதிக நாள்லாம் கூட தேவைப்படாது. அதனால் அது அது சம்மந்தமாக நான் மீண்டும் என்னுடைய துறை இன்ஜினியர் அதனுடைய ஒப்பந்தாரெல்லாம் திங்கட்கிழமை ஒரு ஆய்வுக் கூட்டம் வச்சுருக்கிறேன் நான் சென்னையில் என்னோடய அலுவலகத்தில். அது இன்னும் கொஞ்சம் வேகமாக முடிக்கூடும். ரயில்வே துறைக்கு எங்களுடைய அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அந்த NOC வாங்கிறது வேண்டிய முயற்சி செய்வாங்க. கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞர் அனௌன்ஸ் பண்ணது கோயம்புத்தூருக்கு அந்த தண்ணீர் பந்தல் மேம்பாலம், விளாங்குறிச்சி கூட தண்ணீர் பந்தல் மேம்பாலம், அப்புறம் நீலிக்கோலாம்பாளையம் மேம்பாலம், SHS காலனி பாலம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. மிச்சம் அந்த 2 பாலமும் அப்படியே நிற்கிது, இன்னும் நடக்காமல் அப்படியே கலைஞர் அனௌன்ஸ் பண்ண திட்டம். அப்படியே பாதியில் ரயில்வே பகுதியில் மட்டும் பாலம் கட்டியிருக்காங்க, மற்ற இடத்துல இன்னும் இணைப்பு பாலங்கள் எதுவுமே கட்டாமல். அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஒரு முறை நீலிக்கோணம்பாளையம் அப்படியே நிற்கிது சார். அது நீதிமன்றம் ஒன்றுமே கிடையாது. நான் இன்னொன்று பார்க்குறேன், எங்கள் பொறியாளருக்கு அழைத்து பேசி தான் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். லேண்ட் அக்விசிஷனில் இப்போ ஹைகோர்ட்டோட ஆர்டர்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் பண்ணாமல் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க சைட்லேருந்து ஸ்டேட்மெண்ட். யார் சைட்லேருந்து? அஃபிஷியல் சைட்லேருந்து. அதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப வருஷமாக இது பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகுது? இல்லை நான் இந்த வாரமே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னோட இருக்கிறார். ஆனால் அது சம்மந்தமாக என்னன்னு அவர்கிட்ட ஒரு ஆய்வு பண்ண சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கின்னு டிபார்ட்மெண்ட் மூலமாக எவ்வளோ வேகமாக அதை செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்த ஏற்பாடு. நீலாம்பூர் எக்ஸ்டென்ஷன் என்ன ஏற்கனவே அறிவிச்சாச்சு. அது இந்த வருஷம் தான் அறிவித்தோம். இப்போ தானே பட்ஜெட் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் வர்றாரு, ஒரு மக்களுடைய பிரதிநிதியை பார்க்குற பொழுது இந்த எக்ஸ்டென்ஷன் வேணும்னு இந்த கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் பல பேர் அதை கேட்டு கொண்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிற நம்முடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை வலியுறுத்தினார்.
எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய கார்த்திகள் வலியுறுத்தினார். அதே போன்று எங்களுடைய தோழமை கட்சியை சேர்ந்த நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள் சட்டமன்றத்திலே இதை பற்றி பேசினார். அதனுடைய விளைவாக தான் முதலமைச்சர் அவர்கள் அதை வந்து நீட்டிப்பு செய்வதாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். நீலாம்பூர் வரைக்கும் அதை நீட்டிப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ பட்ஜெட் இப்போ தான் நாங்கள் படிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி அது அப்பப்போ அறிவித்து அப்பப்போலாம் பணம் எடுக்க முடியாது அரசாங்கத்தில். இப்போ சேர்த்துருக்குறோம். நாங்கள் இந்த ஓட்டான் அக்கௌண்ட் முடிஞ்ச உடனேயே இந்த நிதியாண்டிலே அதுக்கு திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு இந்த நிதியாண்டிலே அது ஒப்பந்தம் கோரப்படும்.